மகளிர் உரிமை தொகை பாஜகவின் பணத்தில்தான் தருகின்றார்கள் என்றும் அதை மறுக்க முதலமைச்சருக்கு தைரியம் இருக்கின்றதா எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால் விட்டுள்ளார். மத்திய அரசை வலியுறுத்தி 3000 ரூபாய் வாங்கி கொடுப்பாங்க. திமுக சொல்றாங்க பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் நம்முடைய பணத்தை டைவர்ட் பண்ணி 1000 ரூபாய். திமுக எப்படி பிரச்சாரம்னா பிஜேபிக்கார வந்து அந்த 1000 ரூபாய் நிறுத்திடுவாங்க. சரிப்பா, நீ அது போல திமுக காரங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அந்த 1000 ரூபாயை நாங்க தான் கொடுக்குறோம், நீங்க ஒத்துக்க நிறுத்த மாட்டோம் என்று நான் பொதுவெளியில வாக்குறுதி. திமுக காரன் இல்ல மத்திய அரசுல மறுபடியும் மோடி ஐயா வந்தாங்கன்னா 1000 ரூபாயை நிறுத்திடுவேன் திமுக காரன் சொன்னா நான் தைரியமா திமுக காரங்க பார்த்து கேட்கிறேன், முதலமைச்சர் அவர்களே கேட்கிறேன். இல்ல அது பிஜேபி பணத்துலதான் நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க ஒத்துக்க வெளியே வந்து நாங்கள் நிறுத்த போவதில்லை. ஏன்னா இன்னும் அதிகப்படுத்தும். ஏங்க மாநில அரசு உங்க திட்டத்தை நீங்க சொன்னதை முழுமையா செயல்படுத்தாம வெறும் 30% பெண்களுக்கு டிராமாவா கொடுக்கக்கூடிய திட்டத்தை பாருங்க எப்படி பழிய போடுறாங்க. இவர்கள் 33 மாதமாக செய்த ஒரு சாதனையை காட்ட மாட்டாங்க. நாங்கள் வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல் இருக்கு, பெண்கள் மீது குற்றம் குறைந்திருக்கு, நாங்கள் வந்த பிறகு தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாருங்க, நாங்கள் வந்த பிறகு தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சியை பாருங்க. ஒன்னைக்கான அந்த மேனிபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டை சுமத்தி வருது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.